ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரை லிட்டர் பால் மட்டுமே வச்சுட்டு இப்படி கூட செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரசமலாய் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்க நேரத்தில் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், ஊற வச்சு தோல் எடுத்த 15 பாதாம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. பால் ஏடு எல்லாத்தையுமே பால்லேயே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாலில் 1/4 கப் சர்க்கரை நம்ம அரைச்சி வச்சு தொடங்க விழுது அதையும் இதில் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் கட் பண்ண 1 கப் அளவுக்கு நல்லா கனிஞ்ச மாம்பழம் வந்து சேர்த்துட்டு விழுதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஆற வச்சிருந்த மலாயும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நல்லா சில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 3லேருந்து 4 பிரெட் ஸ்லைசஸை எடுத்துட்டு பிரெட்டோட ஓரங்களை மட்டும் அப்படியே எடுத்து விட்டுட்டு நடுவுலையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு மேங்கோ மலாயும் ரெடியாக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை இதில் நல்லா டிப் பண்ணும்போது நல்லாவே ஊறிடும். இதே மாதிரியே மீதமுள்ள பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி மேங்கோ மலாயில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் மேங்கோ மலாயெல்லாம் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாம் அப்படியே தூவி விட்டுட்டு பரிமாறினீங்கன்னா செம்ம டேஸ்டான சில்லுன்னு மேங்கோ பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.